அங்கே டோருக்கு வரணுமா அது அதில் அங்கேயே ஒரு தண்ணி அவங்க ஏன் மேலே போகிறாங்க? கீழே போதே கீழே எங்கே இருக்காங்க? கீழே என்ன இருக்கும்? தூரம் இருக்கு கிட்ட மேலே பாருங்க, ஷார்ப் பாருங்க அந்த பக்கத்தில் போச்சு. நெக்ஸ்ட்டு அம்மா சரி அம்மா எனக்கு பிடிச்ச மீன் அந்த சாப்பிட்டு இன்னொரு சுறா மீன் வரும் பாருங்க. இங்கே இப்போ இல்லை இப்போ கிட்ட வரும் பாரு சுற்றி எவ்வளோ தூரம் இருக்குது? எல்லோரும் எவ்வளோ ஆகும்? பெருசுலாம் கூட இருக்குது. ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னாக்கா துல்மனியா மாலுக்கு. அந்த மாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்வேரியம் இருக்குது, துல்மனியா அக்வேரியம். அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பசங்களுக்கும் பிடிச்சமான இடங்கிறதுனால இங்கே வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம ஃபவுண்டைன் டான்ஸிங் பார்க்குறதுக்காக வெளியில் போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபவுண்டைன் டான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அதை வந்து ப்ளே பண்ணுறாங்க. அந்த சாங் ப்ளே பண்ணும்போது அந்த ஃபவுண்டைன் வந்து மூவ் ஆகிறதும் அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்த உடனே இது கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு, டான்ஸு முடிஞ்சிடுச்சு. அதனால் வெயிட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் அங்கேயே இந்த ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போய் பார்த்துட்டு இப்போ இது புதுசாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன டைம் நாங்கள் வந்திருக்கும் போது இது இல்லை. இப்போ நம்ம ஃபவுண்டைன் டான்ஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபிஷ் பார்க்குறதுக்காக வந்துவிட்டோம். இங்கே எத்தனை தடவை வந்தாலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷை பார்க்குறதுக்கு பசங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே வேண்டாம்.
சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் வீடியோ மட்டும் ஷேக் ஆகுது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் வரைக்கும் மேலே போய் கிட்ட பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் கூடவே வந்து நான் சொல்கிறேன். இந்த செட்டப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கையில் வந்து ஸ்டார் கிளிட்டர் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபோட்டோஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கிளியராக இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. நாங்கள் இங்கே வரும்போதெல்லாம் வந்து ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் தண்ணி. தினமும் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷெலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்ட வர்றது அவ்வளோ கிளியராக தெரியும். தஷ்வின் அஸ்வின் எல்லாமே நாங்கள் என்ன சொல்லிப்போம் அப்படின்னாக்கா இவ்வளோ பெரிய அக்வாரியமாக இருக்குது, எங்கனாவது ஒரு ஓட்டம் வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய அக்வாரியம் 3rd ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக போயிட்டு ரொம்ப கிட்டக்க மீனை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ கிட்டையே வருது பாருங்கள் மீன். கீழே மட்டுமே சுற்றாமல் அந்த 3rd ஃப்ளோர் மேலே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்மாவை எக்ஸலேட்டில் கூட்டிகிட்டு வர்றது எங்கள் 3 பேருக்குமே ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஹர்ஷன், தஷ்வின், நான் 3 பேருமே. எனக்கு அங்கே நிறைய நம்ம யூஸ் பண்ணதில்லை. பாண்டிச்சேரி மாலில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து விட்டாக்கா சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் இதில் ஒரு டைம் கூட்டிகிட்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர காமெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 2nd ஃப்ளோர் வந்தாச்சு. 2nd ஃப்ளோரில் போயிட்டு கிட்ட எவ்வளோ தூரத்தில் தெரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மேலே வருது இப்போ எடுங்க.
ஷார்க் கொண்டு வந்திருக்கு அது போயிட்டு இருக்கு பாரு